மாங்காய் வாங்கினா இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை, மாங்காவை சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆயிலோட. அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். மாங்காய் நல்லா பாதி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆச்சி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் 2 சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மிளகாய் தூள் வதக்கும் போது அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடிக்கு வந்து மூடி எடுத்துகிட்டு தரை விட்டுக்கோங்க. நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு கீழே ஒரு துளி கூட ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாயில் சூடு ஆறுனதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஒரு வாரம் வச்சு கூட ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.